நீங்கள் வந்து மேடையில் யார் யாருடைய நடிப்பெல்லாம் பார்த்து ரொம்ப ரசிச்சிருக்கீங்க? எனக்கு ஒய்ஜி மகேந்திரா ரொம்ப பிடிக்கும். நாகேஷ் அஸ் ஐ செட். அதுக்கப்புறம் மனோரமா. மனோரமா நடித்த நாடகம் கூட நான் பார்த்துருக்கேன். ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். மௌலி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடித்த ஒரு நடிகர் மௌலி. காத்தாடி ராமமூர்த்தி என்னோட குருன்னே நான் சொல்லுவேன் காத்தாடி ராமமூர்த்தியை. சார் மேடையில் எனக்கு தெரிஞ்சு சார் இஸ் அ சூப்பர் ஸ்டார். அப்சல்யூட்லி சூப்பர் ஸ்டார். டுடே இஸ் 86. இந்த வயதிலையும் ஒரு புது நாடகம் போட்டு ஜெயிச்சிட்டார். யாத்திரின்னு ஒரு ட்ராமா போட்டிருக்கார். இப்போ இட்ஸ் எ ஹிட். அவ்வளோ நல்லா நடிச்சிருக்கார். என்ன உள்ளே வந்து அவர் சொல்ல சொல்ல அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸுக்கு கிளாப்ஸு. அண்ட் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் இயர்ஸ் நான் அவரை பார்த்துட்டு வரேன். அந்த நகைச்சுவை பாணியை நிறைய மாற்றிட்டு வர்றார். அவர் டைலாக் காமெடி மட்டும் பண்ணியிருந்த ஆசாமி இன்றைக்கி நிறைய முகபாவங்கள் வச்சுன்னு நடிக்கிறார். அந்த ஹீ டேக் சம் பாஸ். அதாவது ஒரு டைலாக்கு இன்னொரு டைலாக்கும் அவங்க பேசி இவர் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாஸ் எடுத்துகிட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த டைலாக்கை டெலிவரி பண்ணுறாரு. சூப்பர் வாய்ஸ் மாடுலேஷன். அட்டேங்கப்பா, நாடக உலகத்துக்கு ஒரு பொக்கிஷம் அவர். அந்த மாதிரி நடிகன் ஐ எம் எட் டு சி இன் ட்ராமா ஃபீல்டு. எத்தனை பேரும் நான் என்னோடய காலகட்டம் நான் 79லேருந்து பார்த்துன்னு வரேன். 79லேருந்து ஐ வுட் சே ஹீ இஸ் த பெஸ்ட். ஷோவுக்கும் உங்களுக்குமான நட்பு எப்படி இருந்தது? நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தது. மோகனுக்கு ரொம்ப ஹி வாஸ் வெரி க்ளோஸ் டு மோகன். நிறைய தடவை ஃபோன் பண்ணி கூப்பிடுவார், போய் பேசுவோம், ஜாலியாக பேசியிருப்பேன். இன்ஃபேக்ட் 2001 நாங்கள் வந்து ஜுராசிக் பேபின்னு ஒரு ட்ராமா எடுத்தோம். அவர் அதுக்கு முன்னாடி 95 or 96 அவர் க்ளோஸ் டவுன் பண்ணிட்டார் ட்ரூப்பை. ஆமாம், 2001 எங்கள் ட்ராமா வந்து பிரமாதமாக போச்சு. மாதத்துக்கு 25 ஷோ 30 ஷோ போச்சு. சாட்டர்டே சண்டேலாம் 2 ஷோ போச்சு. அப்போ ஒரு நாளைக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு என்னப்பா நான் பார்க்குறேன் உங்கள் ட்ராமா போஸ்டர்லாம் அடிக்கடி வந்துட்டுருக்கு, இப்போ என்ன ட்ராமாலாம் இம்ப்ரூவ் ஆகிட்டா, திருப்பி வரலாமா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் கண்டிப்பாக வரலாம் சார், உங்களுக்கெல்லாம் இதை விட கூட்டம் வரும், இப்போ எங்களுக்கு வரதை விட உங்களுக்கு இன்னும் கூட்டம் வரும், கண்டிப்பாக நீங்கள் வரலாம் சார் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்தார் அவர். 2001 or 2002 திருப்பி ஆரம்பித்தார். பட் என்ன ஆகிட்டு எல்லாருக்கும் ஏஜ் ஆனதுனால நிறைய பேர் தவறி போயிட்டாங்க அந்த பீரியடில். 2 பேர் அண்டு உடம்பு முடியாமல் பண்ண முடியாமல் போயிடுத்தோ. அதனால் அவர் ஸ்டோவை போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு 1 yearல் திருப்பி ஸ்டாப் பண்ணிட்டார். எல்லாத்தையும் ஒரு வாட்டி ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிட்டார் வீடியோவாக. நாடக மேடையில் வந்து பல கூத்து நடக்கும். வசனங்களை மறக்கிறது, ஆள் மாறாட்டம், ஆள் வராமல் போகிறது, இது மாதிரிலாம் நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? நிறைய நாங்கள் ஃபேஸ் பண்ணிருக்கோம். ட்ராமாவில் வந்து ஆள் வராமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். அது கோயம்புத்தூரில் ட்ராமா, காத்தால் கோவை எக்ஸ்பிரஸ் பிடிக்கணும். அவன் சீனு மோகன் வந்து மிஸ் பண்ணிட்டான் ட்ரெயின் கிளம்பி இடத்த இவன் அங்கேருந்து ஓடி வந்துருக்கான். எப்படியாவது வா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம். இங்கேருந்து கோயம்புத்தூர் போயாச்சு. சாயங்காலம் 7 மணிக்கு ட்ராமா. 6:30 மணி வரைக்கும் அவன் வரல சார். 6:30 மணி வரைக்கும் வரல. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். பட் எப்படியும் வந்து 7-7:30 வந்துடுவான்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. மெஜாரிட்டி அவனோட ரோல் வந்து இன்ட்ரோலுக்கு அப்புறம் தான் வருது. ஸோ மோகன் என்ன சொன்னால், ஒன்று பண்ணு, ஃபஸ்ட் ஹாஃபில் வேறு ஒன்றாவத்தனை சப்ஸ்டியூட்டை போட்டு அவனை வேணும்னு சொல்லி அவனை நடிக்க சொல்லிவிடு. அவனை கரெக்டாக இன்ட்ரோல் பாயிண்ட் வரும்போது நான் ஊருக்கு போகிறேன், என் தம்பி சீனு வருவான், அவன் வந்து உனக்கு பாக்கி ஹெல்ப் பண்ணி கொடுப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போய்ட்டு சொல்லு. இன்டர்வல் விட போகிறோம், அதுக்குள்ளே இவன் எப்படி வந்துடுவான், இவனை சேர்த்துடலாம் அப்படின்னு. எல்லாம் பர்ஃபெக்டாக போச்சு. பட் இதை சீனு விட்டு நாங்கள் சொல்லலை. நான் ஃபஸ்ட்டு சீன் உள்ள என்னடா வேணும் ஊருக்கு போயிட்டானா, யார் வேணும், அவன் பேய் மூணு பிடிக்கிறான், யாரா வேணும்டா, சரி விடு அந்த அளவுக்கு ஒரு கன்ஃபியூஷன். அவனுக்கு யார் வேணும்னு புரியல அவனுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ராமாவில் நடக்கும். சொதுப்பல்கள்லாம் நிறைய நடக்கும், ஏகத்துக்கு நடக்கும். பட் என்னென்னா ஆடியன்ஸுக்கு தெரியாமல் அதை நம்ம எடுத்துகிட்டு போகணும். ஆடியன்ஸுக்கு அது தெரியாமல் அதை மறைச்சி நம்ம எடுத்துன்னு போகிறது தான் கெட்டிக்காத்தணும். அது எவ்ரிபடி வில் டூ இட். எல்லோரும் ஆட்டோமேட்டிக்காக அதை பண்ணுவாங்க. பிறவியிலே குருடா அப்படின்னு ஒரு டைலாக் வரும். குறவியிலே பிறடா அப்படின்னா ஸ்டேஜில் எல்லோரும் மொத்தமாக சிரித்து லைட் ஆஃப் பண்ணி உள்ளே விட்டாங்க எல்லாம். ஏன்னா அதுக்கு மேலே யாரும் நிற்க முடியல ஸ்டேஜில், சிரிப்பு. அப்புறம் திருப்பி ஸ்க்ரீனை தூக்கி திருப்பி ஆரம்பித்தோம். அந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். எத்தனை நாடுகள்லையும் எத்தனை ஊர்லையும் எடுத்துருப்பீங்க? கண்ட்ரீஸ்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18-20 கண்ட்ரியில் நாடகம் போட்டிருக்கோம். இது எல்லாமே தேங்க்ஸ் டு கமல் சார். அப்படியா? ஆமாம். மோகனே சொல்லுவான், நான் உள்ளூரில் நாடகம் போட்டால் என்னோடய விசிட்டிங் கார்டு கமல், நான் அப்ராடில் நாடகம் போட்டால் என்னோடய விசா கார்டு கமல் அப்படிமா. கமல்னு ஒருத்தர் மோகனுக்கு இவ்வளோ படங்கள் கொடுத்ததுனால தான் மோகனை வந்து அப்ராடில் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது. எங்கள் மார்க்கெட் அங்கே பிரமாதமாக வர ஆரம்பிச்சது. சார் 160 ஷோ போட்டிருக்கோம் சார் அமெரிக்காவில். எல்லாமே ஹவுஸ்ஃபுல் ஷோஸ். கமர்ஷியலி அவங்களுக்கும் வயபிள், எங்களுக்கும் வயபிள். அந்த மாதிரி தான் போட்டோம் 160 ஷோ. ஸோ கமல் சார்னு ஒருத்தர் இல்லைன்னா இந்த ரெட் கார்பெட் எங்களுக்கு கிடச்சிருக்காரு.
ரெட் கார்பெட் போட்டு எங்களை ரிசீவ் பண்ணாங்க எல்லா இடத்துலையும். நம்ம டிமாண்ட் பண்ணுறதை கொடுத்தாங்க. ஸ்டேயாக இருக்கட்டும், பேமெண்ட்டாக இருக்கட்டும், ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், எல்லாமே அதனால தான் எங்களுக்கு கிடச்சிது எல்லாமே. இல்லைன்னா கிடச்சிருக்காது. ஒரு மயிலாப்பூர் மந்தவெளி மோகனா இருந்திருப்பான். ப்ராப்ளி நாங்கள்லாம் இங்கேயே ட்ராமா பண்ணி இதோட முடிஞ்சு போயிருக்கோம். பட் இது விஸ்தாரமாக எல்லா இடத்துக்கும் போனதுக்கு காரணம் கமல் சார். நீங்கள் வெளிநாடுகளில் நடத்தின ஷோவில் உங்களால் மறக்க முடியாத ஷோன்னு எதை சொல்லலாம்? மறக்க முடியாதுன்னா லண்டன். அப்படியா? ஆமாம். ஒரு 8 ஷோ 9 ஷோ போட்டோம். நாங்கள் கிளம்புறதுக்கு ஒரு 3 மாதம் முன்னாடி எல்லா டிக்கெட்டும் சோல்ட் அவுட். ஆமாம். ஐஃபர் இந்தியான்னு ஒரு குரூப்பு. சதீஷ்னு நம்ம ஊர் பையன்தான், மந்தவெளி மயிலாப்பூர் மந்தவெளி பையன்தான். தைரியமாக எடுத்து ஃபஸ்ட்டு டைம் தே ஆர் டூயிங் ஷோஸ் இன் லண்டன். தைரியமாக எடுத்து கிரேசி மோகன் ஷோ ஒரு அங்கே பண்ணணும் அப்படின்னு ஒரு 9 ஷோ பண்ணார். டெரிஃபிக் ரெஸ்பான்ஸ். நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி டிக்கெட்ஸ்லாம் சோல்ட் அவுட்டு. அண்ட் தே கேவ் அஸ் எக்ஸலண்ட் அக்காமடேஷன், ஃபுட்டு எல்லாமே. அண்டு இந்த கிரிக்கெட்டர்ஸ் மாதிரி ஒரு பெரிய பஸ் எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. எங்கே போனாலும் இந்த பஸ்ஸில் போய் நாடகத்தில் போய் இறங்குவோம். சைட் சீயிங் போய் பார்க்குறது எல்லாமே அந்த பஸ்ஸில் போயிட்டுருந்தோம். ஸோ அண்ட் மோரோவர் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஏன் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்னா மோகனோட லாஸ்ட் டூர் அது. ஆமாம். 2016 அது போனோம் அப்ராடு. அதுக்கப்புறம் 2019 ஹீ பாஸ்ட் அவே. ஸோ எனக்கு அது ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். பிகாஸ் ஐ ட்ராவல் வித் மோகன். லண்டன் ஃபுல்லாக எல்லா இடமும் மோகனோடு போயிருக்கேன். ஸோ அந்த மெமரிஸ் அப்படியே எங்கிட்ட ஃபோட்டோகிராஃப்ஸாக இருக்குது எல்லாமே. அதனால் மறக்க அந்த தேங்க்ஸ் டு ஐஃபர் இந்தியா. அவ்வளோ பிரமாதமாக சதீஷ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தார் எல்லாம். எந்த நாட்டு ரசிகர்கள் ரொம்ப இந்த நாடகத்துக்கு வரவேற்பு அதிகமாக கொடுத்தாங்க? ஜென்ரலாக அமெரிக்காவில் நல்ல வரவேற்பு எங்களுக்கு. ஏன்னா 160 ஷோ போடுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஸோ ஆடியன்ஸை வந்து அங்கே அதாவது நல்ல டேஸ்ட் உள்ள ஆடியன்ஸு. இப்போ நம்ம ஊரில் வந்து ஒரு கலைவாணர் ரங்கத்தில் ட்ராமா போடுறோன்னா ஒரு மிக்சட் ஆடியன்ஸ் எல்லோரும் வருவாங்க. எல்லா விதமாக தரப்பாக மக்களும் வருவாங்க. ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் எல்லோரும் வருவாங்க. அந்த மாதிரி அங்கே எப்படி நாடகம் போகுமோ அந்த அளவுக்கு அமெரிக்காவில் போகும். ஸோ இங்கே எந்தெந்த ஜோக்கெல்லாம் இங்கே எடுபட்டுதோ அதே ஜோக்கெல்லாம் அங்கே அமெரிக்காவில் எடுபடும். ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது இது சம்மந்தமாக நடந்த நகைச்சுவை நிறைய இருக்குது. முதல் தடவை நாங்கள் பாஸ்டனுக்கு போகிறோம். பாஸ்டனில் போய் இறங்குறோம் 1999, அந்த மில்லேனியமுக்கு முன்னாடி. அப்போ மில்லேனியமுக்காக நிறைய சாஃப்ட்வேர் பசங்களாம் அங்கே போய் இறங்கியிருந்தாங்க, யங்ஸ்டர்ஸ். எங்களுக்கு அதோட அவேர்னஸ் தெரியல, அவ்வளோ பசங்க இருப்பாங்களா அப்படின்ட்டு. பாஸ்டனில் போய் இறங்கினோம். நெக்ஸ்ட் டே எங்களோட ட்ராமாவுக்கு வந்து மேசிவ் க்ரௌடு. நாங்கள் எதிர்பார்க்கல. 1800 பேர், ஹவுஸ்ஃபுல் ஆடிட்டோரியம். அன்றைக்கி நாடகம் வந்து மாது +2. நான் மோட்ட சொன்னேன், நமக்கெல்லாம் என்ன ரிசப்ஷன் இருக்க போகுது, இப்போ நான் உள்ளே வந்தேன்னா யாருக்கு என்ன தெரியும், ஒருத்தருக்கே என்ன தெரியாது. நம்ம மெட்ராஸில் போட்டிருக்கோம், ஆர் சவுத் இந்தியாவில் போட்டிருக்கோம், ஆர் நார்த் இந்தியாவில் போட்டிருக்கோம், இங்கே எப்படி நம்மளுக்கு தெரிய போகுது அப்படின்னு. ஃபஸ்ட்டு சீன் மாது எங்கேன்னு டைலாக் வரும். மாது இங்கே அப்படின்னு நான் உள்ளே வருவேன். உள்ளே வந்தோன்னா அப்படியே ஒரு ரிசப்ஷன், கைத்தட்டல். இந்த ஃப்ளைட்டில் போகும்போது பாஸ்டனில் போய் இறங்குறதுக்குள்ளே மோகனுக்கு என்னாச்சு, ஸ்டமக் அப்செட் வந்து ஒரே லூஸ் மோஷன். ஸோ ட்ராமாவுக்கு உள்ளே வந்துட்டு he was in க்ரீன் ரூம். அவன் டாய்லெட்டில் உட்காந்துருக்கான், ஏன்னா அவனுக்கு லூஸ் மோஷன். ஸோ இங்கே ட்ராமா பிரமாதமாக போச்சு. ஃபஸ்ட்டு சீன் உள்ளே வந்தோன்னே எனக்கு கைத்தட்டல். அந்த சீன் ஃபுல்லாக அவ்வளோ பிரமாதம். சீன் எண்டு அப்படியே ஒரு அப்ளாஸ். நார்மலி இந்த மாதிரி வந்துன்னா நான் பசங்களை கூட்டே மோகனை வந்து பார்க்க சொல்கிறா, சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். அன்றைக்கி வந்து பார்த்தா தேடினா மோகனை காணோம். ட்ரூப்பில் ஒருத்தர் கூட்டுறேன், போடா மோகன்ட்ட போய் சொல்கிறா, சீக்கிரம் வந்து பார்க்க சொல்லு, பிரமாதமாக போயிட்டுருக்குன்னு சொல்லு போ அப்படின்னா. அவன் நேராக அங்கே போய் கிடு கதவை தட்டினான். மோகன் பிரமாதமாக போயிட்டுருக்கான்னா. எனக்கும் தாண்டா அப்படின்னா. நண்பர் ஒருத்தருக்கார் பேர். வணக்கம் மாது பாலாஜி சார். நமஸ்காரம். நாங்க வளர்ந்த காலத்துல, வளர்ந்துட்டு இருந்த காலத்திலையும் உங்களுடைய டிராமாக்களுடைய ஆடியோ கேசட்ஸை கேட்டு வளர்ந்த ஒரு ஜெனரேஷன். அண்ட் இன்ஃபேக்ட் நாங்க எங்க பிரதர்ஸோட டெய்லி ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி எவ்ரி அதர் டே மாது +2 மீசையானாலும் மனைவி, இந்த 2 டிராமா கேசட்டை வந்து போட்டு தேய்ச்சி நாங்க வந்து அந்த பைஹார்ட்டடா அந்த டைலாக் எல்லாம் அப்படியே பைஹார்ட்டடா இருந்த ஒரு காலகட்டம். அண்ட் அதை லைவா வந்து விட்னஸ் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் எங்களுக்கு கிடைச்சது. உங்களுடைய மறக்க முடியாத அப்ராடு ட்ரிப்ல நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்கள், வேற இன் பர்டிகுலர் மோகன் சார் வந்து வெரி சூப்பர்ஸ்டிஷியஸ் ஆன் சம் ஆஃப் ஹிஸ் ஐட்டம்ஸ் ஐ பிலீவ். ஸோ அதுல நிறைய காமெடியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். அதுல சில மறக்க முடியாத விஷயங்கள் ஏதாவது வியூவர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.
அப்ராட் ட்ரிப் வந்து எனக்கு நிறைய மோகனை பற்றின நினைவுகள் உண்டு. பிகாஸ் நான் சொன்ன மாதிரி மோகன் இஸ் a வெரி குட் பெயிண்டர். ஸோ அமெரிக்காலலாம் எப்படின்னா, ஒரு ஒரு பெரிய மாலுக்கோ, இல்லை ஒரு பெரிய ஒரு ஒரு அப்ப என்ன நம்ம நம்ம எல்ஏல இப்போ வந்து ஹாலிவுட்டுக்கோ அங்கெல்லாம் போனீங்கன்னா, வாசல்ல ஒரு ஆள் ஒருத்தர் உட்காந்து உங்களை பார்த்து அப்படியே வரைஞ்சு கொடுப்பான். $1 $2 அது மாதிரி கேட்பான். அந்த மாதிரி நாங்கள் CNN ஆஃபீஸ் வாசலில் போகும்போது ஒரு பையன் அங்கே உட்காந்து எல்லாரையும் டிராயிங் வரைஞ்சிருந்தான். மோகனை பார்த்தா யூ ப்ளீஸ் சிட் டவுன் அப்படின்னா உட்காந்து வச்சு வரைகிறேன். மோகன் சொன்னால் வெயிட் யூ கிவ் மீ another போர்டு அப்படின்னா. நீ இந்த போர்டு இங்கே வச்சுக்கோ, நான் இந்த போர்டு இங்கே வச்சுக்கிறேன். நீ என்ன வர, நான் உன்னை வரைகிறேன் அப்படின்னா. அப்படியே தத்ரூபமாக அவனை வரைஞ்சி கைது போட்டு அவனுக்கு கொடுத்தான். ஆடாடா. தென் மோகனை அவன் வரைஞ்சான் அந்த ஆள். மோகன் அதுக்கு $10 கொடுத்தான். அவன் திருப்பி $10 கொடுத்துட்டான். நீ என்ன வரைஞ்சிருக்க, இதுக்கு எடுத்துக்கோ அப்படின்ட்டு. சூப்பர். ஸோ அந்த மாதிரி ஹி வில் என்ஜாய். ஒரு அமெரிக்காலாம் வந்தால் ஒவ்வொரு வீட்லேயும் அந்த வீட்டு குழந்தையோ இல்லை அந்த வீட்டு பெரியவரையோ ஒரு டிராயிங் வரைஞ்சி கைத்து போட்டு அவங்களுக்கு கொடுத்துருப்பான். இன்றைக்கி அத்தனை பேர் வீட்டில் இருக்குது அவன் வரைஞ்ச படங்கள். மோகன் இறந்து போன அன்றைக்கி ஒரு பொண்ணு வந்து ஷி வாஸ் அபவுட் 22 years old. நங்கநல்லூர்லேருந்து வந்தா அவளோட கிராண்ட் ஃபாதரை கூட்டிகிட்டு. எனக்கு யாருன்னு தெரியல. ஷி வாஸ் ஜஸ்ட் க்ரைங். அவ்வளோ அழுதுந்தா. நான் கூப்பிட்டு கேட்டேன், யாரும்மா நீ, என்ன எங்கேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டேன். அங்கிள் என்ன ஞாபகம் இல்லையா, என்னை வந்து நான் எல்ஏக்கு வந்தபோது என்னை வரைஞ்சி கொடுத்தாரு அங்கிள். அப்போ ஐ வாஸ் ஒன்லி 3.5 years old. அந்த ட்ராயிங்கை நான் வந்து என்னோடய பெட்ரூமில் நான் வச்சுட்டுருக்கேன். நான் எதேர்ச்சியாக தாத்தாவெல்லாம் பார்க்கணுங்கிறதுக்காக இந்த வந்தேன். அப்போது இந்த நியூஸ் கேள்விப்பட்டேன். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு see him பிகாஸ் நான் எவ்ரி டே அங்கிள் வரைஞ்சி கொடுத்த அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு தான் நான் ஸ்கூலுக்கு போவேன். அதனால் ஐ வாண்டட் டு see him, அதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் மோகன் வந்து மெமரபுளாக அங்கே வச்சுருக்கான். இதே மீறி மோகனுக்கு வந்து சில சென்டிமெண்ட்ஸ்லாம் உண்டு. அதாவது முதல் நாள் நாடகத்துக்கு ஒரு நீல கலர் சொக்கா போட்டு வரான்னு வச்சுக்கோங்க. அந்த ட்ராமா ஹிட் ஆகிடுதுன்னா 100 ஷோக்கும் அந்த நீல சொக்கா தான் போட்டு வருவோம். அதை மாற்றவே மாட்டான். நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக ஷர்ட் வாங்கி கொடுத்தா கூட போட்டுக்க மாட்டான். அந்த நீலம் தான் போட்டு வரும் அப்படின்ட்டுருவான். சாக்லேட் கிருஷ்ணாவில் அந்த பார்ட்டி ரோல் பண்ணுவான் ஒருத்தன், ஒரு திருட்டு பார்ட்டி ரோல். அவன் ஃபஸ்ட்டு டே இன்றைக்கி ஒரு முதல் சீனுக்கு ஒரு saree கட்டின்னு வந்தான், ஒரு கட்டம் போட்ட ஒரு saree. ட்ராமா சூப்பர் ஹிட் ஆகிடுது. 1200 ஷோவும் அவன் அந்த ஃபஸ்ட்டு சீனுக்கு அந்த அந்த கட்டம் போட்ட புடவை தான். அப்பா. இப்போ மோகன் இல்லை, இருந்தாலும் அவனுக்கு ஒரு பயம், மோகன் எங்கேயாவது திட்ட போகிறான்ட்டு அதுதான் கட்டின்னு வருவான். சுந்தரராஜன் பேர் எங்கள் ட்ரூப்பில். இன்றைக்கும் அந்த கட்டம் போட்ட புடவை தான் அவன் கட்டின்னு வரான் அந்த பாட்டியாக வரும்போது. அந்த மாதிரி சில சென்டிமெண்ட்ஸ்லாம் உண்டு. பட் என்ன அவனை பொறுத்த வரைக்கும் நான் கூட நிறைய வாட்டி கேட்பேன், சென்டிமெண்ட்ஸில் உனக்கு என்ன வந்துருது, இதனால தான் உன்னோட ரைட்டிங் மேலே உன் நம்பிக்கைக்கு இல்லையா அப்படிமா. நிறைய நம்பிக்கை இருக்குது, அதை மீறி இதுலேயும் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிமா. அவனோட பை ஒன்று வச்சுருப்பான், வெத்தலை சீவல் பை. அவன் இறந்து போனப்புறம் அந்த பையை எடுத்து பார்த்தா எத்தனை க்ரீட்டிங் கார்டு, எவ்வளோ பேர் அனுப்பிச்ச பர்த்டே க்ரீட்டிங் கார்ட்ஸு, வெட்டிங் க்ரீட்டிங் கார்ட்ஸு. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் அங்கே அர்ச்சனை பண்ணிவிட்டு மோனுக்கு ஒரு கிளி பரிசாக கொடுத்தாங்க, சாக்லேட் கிருஷ்ணாவில் நடித்த போது. அந்த கிளி உள்ளே வச்சுருக்கான் சார். 2008 அந்த கிளி உள்ளே இருக்குது. கேட்டால் அதெல்லாம் எவ்வளோ மதித்து நம்மளை கொடுக்குறது, இந்த க்ரீட்டிங் கார்டெலாம் கொடுக்குறாங்க, அதை போய் நம்ம தூக்கி போட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி அதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருவோம். அந்த மாதிரி சென்டிமெண்ட்ஸு. எனவே நீங்கள் சொன்னது கரெக்ட் தான். இன்னும் ஒரே ஒரு கேள்வி பாலாஜி சார். அவருடைய எழுத்துக்கள்ல நிறைய இந்த வேர்டு பிளேன்ற ஒரு 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 கான்செப்ட வந்து ஆல்மோஸ்ட் அவருடைய படங்கள்ல வர்ற டைலாக் ஆகட்டும், டிராமாலையும் அவர் வந்து ரொம்ப எக்ஸ்டென்சிவா அதை பிரயோகப்படுத்துவார். அண்ட் கரெக்டா ஆப்டாவும் இருக்கும். எக்ஸாம்பிள், இப்ப நாங்க நிறைய வாட்டி இந்த மாது மீசையானாலும் மனைவியில அண்ணாவோட தங்கையோட அண்ணா இந்த மாதிரியான ஒரு வேர்ட் பிளே வந்து பிரயோகம் பண்ணுவார். அதுக்கான நிறைய மெனக்கெடல், இன்ஸ்பிரேஷன், அது மாதிரியான விஷயங்கள்லாம் அவருக்கு கண்டிப்பா இருந்திருக்கும். அதை பத்தின உங்களுடைய இல்லை, அது மோகனோட ஒரு ட்ரீட்னே சொல்லலாம். இப்போ வசூல் ராஜா MBBS கூட வரும், மாத்ருபூதம் முதல் சந்து கவிதை மாதிரி இருக்குதுப்பா அப்படிம்பா. மார்க்கபந்து முதல் சந்து. அது வந்து மார்க்கபந்துன்ற பேர் வச்சாதான் அந்த ஜோக் வரும் அந்த இடத்துல. ஸோ அந்த மார்க்கபந்துன்னு வைக்கிறதுக்காக அது ரிவர்ஸ் இன்ஜினியரிங் சொல்லுவான். அது ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணால் தான் அந்த ஜோக் வரும். ஸோ வேறு எந்த பேர் வச்சாலும் உங்களுக்கு இந்த ஜோக் வராது. ஸோ அதுக்காக மார்க்கபந்து அப்படின்னு அந்த கேரக்டருக்கு பேர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மைக்கேல் மதன காமராஜன் எடுத்துட்டிங்கன்னா அந்த மீன் வந்து அந்த சாம்பாரில் விழுந்துடும்.
சாம்பாரில் மீன் வந்து அதுக்கப்புறம் 2 பேர் வாட் யூ மீன், ஐ மீன் வாட் ஐ மீன், என்ன எல்லோரும் மீன் மீன் சொல்லிட்டு இருக்கா அப்படி. அந்த மீனை வச்சுன்னு ஒரு 5-6 ஜோக் இருக்கும். அது மீன் விழுந்தால் தான் அந்த ஜோக் வரும். சப்போஸ் அந்த ஸ்பாட்டுக்கு போய்ட்டு சார் மீன் இல்லை சார் இன்றைக்கி ப்ரொடக்ஷனில் பள்ளியை போட்டுக்கோங்க அப்படின்னா ஜோக்கு போச்சு. ஸோ மோகன் என்ன சொல்லுவான், மீன்னு வச்சுன்னு நான் எழுதிட்டேன், அதுக்கப்புறம் அதை இன்சிஸ்ட் பண்ணி மீனை வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நிறைய உங்களுடைய டிராமா ரிஹர்சல்ஸ் அண்ட் ஆன் த ஸ்டேஜ்லேயே நிறைய இம்ப்ரவைசேஷன்ஸும் நிறைய ஸ்கோப் இருக்கும். ஸோ ஹவு யூ ஹேண்டில் தோஸ் அந்த ஆன் த ஸ்பாட் இம்ப்ரவைசேஷன்ஸ் ஆர் ப்ராபப்ளி அதர் கேரக்டர் மைட் ஹவ் மிஸ்ட் ஒரு டைலாக் ஒரு மிஸ் பண்ணியிருப்பார். நீங்க அதெல்லாம் எப்படி நீங்க அந்த லைவா அந்த ஸ்டேஜ்ல எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க? ஆக்சுவலாக மெஜாரிட்டி ஹீ ரைட் சார். அவர் வந்து ஒரு நாடகத்துக்கு 65 பேஜ் 70 பேஜ் ஒன்றுனா அவர் 200-300 பேஜ் எழுதுவார். அதை நாங்கள் ரெடியூஸ் பண்ணி 65 பேஜ் கொண்டு வரோம். பட் அதே மீறி ஒரு கெட்டிக்கார ஆர்டிஸ்டாக இருந்தான்னா அவன் மேடையிலே தனியாக எம்பலிஷ் பண்ணுவான். ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் ட்ரூப்பில் அந்த சீனுன்னு ஒரு கேரக்டர் இருக்கு. ஒரு நாளைக்கு இந்த ஒரிஜினலாக நடித்த சீனு வரல. ஸோ ஒரு சப்ஸ்டியூட் ஒருத்தனை போட்டோம். அவன் பேர் சுப்பிரமணியம்னு பேர். இஸ் அன் அட்வொகேட். எங்கள் ட்ராமாவில் பெரிய பெரிய ரோல்லாம் அவன் ஆக்ட் பண்ணிருக்கான். மேரேஜ் பேடின்னு சொல்லல அந்த பார்பர் ஆக்ட் பண்ணிருக்கான். ரொம்ப ப்ரொஃபவுண்ட் ஆக்டர். அவன் இன்றைக்கி ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறான். அந்த நாடகம் பிரகாரம் நான் வந்து 2 ஒய்ஃப் எனக்கு. ஸோ எங்கள் அப்பா வந்து கேட்பார், நாளைக்கு வந்து பூஜை பண்ண போகிறேன், இது மாதிரி உனக்கு 2 பொண்டாட்டி தோஷம் இருக்குது, அதுக்காக பூஜை பண்ண போகிறேன், பிள்ளையாருக்கு பூஜை. என்னப்பா இப்போ 2 பொண்டாட்டி தோஷத்துக்கு பிள்ளையாருக்கு பூஜையா? பிள்ளையார் பிரம்மச்சாரிப்பா. உடனே சொல்ல, இல்லைடா பிள்ளையாருக்கு பண்ணுறது தான் கரெக்டு. பிள்ளையார் தான் முருகனை வள்ளி தேவியானின்னு 2 பொண்டாட்டிக்கான ஆக்கினதே பிள்ளையார் தான் அப்படிமா. உடனே நான் கேட்பேன், ஏன்பா எனக்கு ஒரு டவுட்டு, இந்த முருகர் வள்ளியை கல்யாணம் பண்ணிட்டார, இந்த விஷயத்தை தெய்வியான்கிட்ட சொன்னாரோ? ஏன் கேட்குற அப்படிமா. இல்லை ஒரு பேச்சுக்கு தான் கேட்டேன், நானே இவ்வளோ திண்டாடுறேனே முருகர் எப்படி திண்டாடி இருப்பார். அதான் மோகன் எழுதின ஜோக். இவன் ஃபஸ்ட்டு டைம் அங்கே பண்ணுறான் ஃப்ரெண்டாக. ஏன்னா இவன் தான் அனுபவிச்சுட்டு இருக்கான் எல்லா கஷ்டத்தையும். அவன் உடனே என்ன பண்ணா, முருகரை விட்றா, முருகர் ஃப்ரெண்டு எவ்வளோ திண்டாடி இருப்பார் அப்படின்னு. உடனே மோகன் உள்ளேந்து, சபாஷ் நான் விட்டதை நீ பிடிச்சிட்ட அப்படின்னா. நான் இவ்வளோ எழுதி 60 பேஜ் எழுதி நான் அந்த ஒரு ஜோக்கை விட்டேன், பட் யூ ஹவ் டன் இட் அப்படின்னா. அங்கேருந்து அப்ளாஸ் பண்ணான் அவனுக்கு. இன்றைக்கும் அந்த ஜோக் எங்கள் நாடகத்தில் 2 நிமிஷம் கிளாப்ஸ் வரும். அது தேங்க்ஸ் டு சுப்பு. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ லக்ஷ்மன் சார். தேங்க்யூ. Continue to do the program for many more years. கண்டிப்பா. Looking forward to meet all the great personalities. கண்டிப்பா சார். நன்றி நன்றி நன்றி. நான் வீட்டுக்கு வந்து மோகன்ட்ட சொன்னேன், தெரியுமா சுஜாதா என்னை கூப்பிட்டு கட்டுரை எழுத சொல்லிருக்காரு, உன்னையே எழுத சொல்ல என்ன எழுத சொல்லிருக்காரு குடும்பத்தில் அப்படின்னா. சரிடா அதெல்லாம் ஓகே. உங்களுடைய முதல் நாடகம் வந்து காமெடியாக அமைஞ்சதுனால தான் தொடர்ந்து அதே பாதையில் பயணிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? பாலச்சந்தர் பல மேடைகளில் சொல்லியிருக்கார். எனக்கு அவனுக்கு அதில் நிறைய தகராறு வரும். ஆல்மோஸ்ட் சொத்தை பிரிக்கிற அளவுக்கு எங்கள் அப்பா பார்த்துருக்காரு இந்த சண்டையை. பெஸ்ட் குவாலிட்டி ஆஃப் மோகன் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுங்கள்? பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.